சௌந்தர்யா இப்போ உனக்கு சந்தோஷமா? பிஆர் செஞ்ச வேலையை வந்து பார்த்தீங்களா, இப்போ பிஆருடைய கொடுமை வந்து தலைவிரிச்சு ஆடுது. தீபக் வந்து பார்த்தீங்கன்னா வெளியேற்றப்பட்டிருக்கிறாரு. ஆக்சுவலாக அவர் வந்து டாப் 2ல் வந்து கண்டிப்பாக ஃபைனலிஸ்ட்டில் வந்து இருப்பார். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா அட்லீஸ்ட் ரன்னராச்சும் இருப்பார் அப்படின்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தோம். வின்னர் ஆகிறதுக்கு கூட சான்சஸ் அதிகமாக இருந்துச்சு. ஆக்சுவலாக அவர் தான் வின்னர் மாதிரியே வந்து நிறைய பேர் வந்து நினச்சிட்டு இருந்தாங்க. ஒன்று முத்துக்கும் இல்லை தீபக் 2 பேர் தான் யாரோ ஒருத்தர் வின்னர் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நினச்சிட்டு இருந்தாங்க. சடனாக தீபக் வந்து எவிக்ட் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு ஷாக்கிங் தான். பட் இன்னமும் சௌந்தர்யா வந்து பார்த்திங்கன்னா நான் இன்னமும் திறமையில தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி போர்ட்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் அதாவது தீபக் வந்து வெளியேற்றதுக்கு அப்புறம் கண்டிப்பாக சௌந்தர்யாவுக்கு வந்து கில்ட்டி ஃபீல் வரல அப்படின்னா அவங்களாம் மனுஷங்களே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ பிஆருடைய கொடுமை வந்து தலைவிரிச்சு ஆடுது. ஸோ பிஆர் என்ன அப்படின்னா பிஆர்னாலே என்னென்னு வந்து பார்த்தோன்னா விஜய் சேதுபதி அவர்களுக்கும் தெரிலின்னு நினைக்கிறேன். அவர் ஏதாவது மோட்டிவேஷனாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு. ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வந்து இவங்க தான் வந்து வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களும் நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. பட் எல்லாமே இப்போ வந்து தலைகீழாக மாறிடுச்சு. ஹவுஸ்மேட் எல்லாருமே வந்து பயங்கர ஒரு ஷாக்கிங்கில் இருக்காங்க. ஸோ அது வந்து ரயானாக இருக்கட்டும், இந்த பக்கம் முத்துவாக இருக்கட்டும், எல்லாருமே பவித்ராவாக இருக்கட்டும் பயங்கர ஷாக்கிங்காக இருக்காங்க. பட் இதுக்கப்புறம் என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு தெரில. பட் இதுக்கப்புறம் ஹவுஸ்மேட் எல்லோரும் வந்து பார்த்தோன்னா இந்த பிஆரோடைய வேலையை பற்றி பிஆரோடைய எந்த அளவுக்கு வந்து இந்த இடத்துல வந்து பிஆரோட இது வந்து இருந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இது வந்து சௌந்தர்யாவுக்கு தான் இன்னமும் பேட் நேம் வந்து கிரியேட் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன ஆகுது. ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. தேங்க்யூ.